இந்த சிம்மராசி நேயர்கள் பெரும்பாலும் அலட்சியமாக இருக்கும். எதை நினைத்தார்களோ உடனே செய்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சொன்ன உடனே செஞ்சுட்டாங்கன்னா அவங்க ராஜா. சொல்லிட்டு செய்யறேன்னு சொன்னாங்களா அவங்களால முடியாது. செய்யறேன் செய்யறேன்னுவாங்க. நானா சொன்னேன்னு கேட்பாங்க. அது மாரி தடுமாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். அந்த குரு இன்னைக்கு 10ல இருந்து வேற செயல்படுகிறார். கர்ம பாகம் 10ஆம் பாகம்னு சொல்லுவாங்க. ஆகையினால போன ஜென்மத்தில் செய்த ஒரு பாவ புண்ணியத்தோட நினைவுகளை இந்த ஜென்மத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு 10லிருந்து செயல்படுத்துவார். அது 2ஆம் இடத்தில் பார்வையாக பார்ப்பதால், உங்க வாயைக் கொண்டே, உங்களுடைய வார்த்தைகளைக் கொண்டே, உங்களுக்கு நடக்கக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நற்பலன்களை தேடுகின்ற நிலையை அவர் சரி செய்வதற்கு சற்று காலதாமதம் படுத்துவது போல் இருக்கும். இல்ல வெகு வேகத்தில் செய்து முடித்து விடுவதற்குரிய சூழ்நிலையும் வரும்.